இந்த கேளக்கியர் சித்தர் சிலையை வடிச்சார்லேயே ஒரு ஸ்தபதி திருப்பூரில் இருக்கார். நான் இன்னொரு சிலைக்காக அவர்கிட்ட அப்போ ஆர்டர் கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்தப்ப அவர் சொல்கிறார், சாமி கோச்சுக்காதீங்க, ஒரு 40 நாள் ஆயிரும் அப்படின்னார். என்ன சாமி எங்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், ஆர்டர் பிஸியாக இருக்குது. உண்மையை சொல்கிறேன், இந்த சிலை வடித்ததுக்கப்புறம் நிற்காமல் வருது, வேலை நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், 40 நாள் ஆயிரும் அப்படின்னாரு. சரி, எனக்கு ஒரு 25 நாளில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு இன்னொரு சிலை 30 நாளில் வாங்கினேன். பார்த்தீங்களா? இதுதான் இது இவருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் ஒரு ஜுவல்லரியில் வந்து கேலண்டர் கொடுக்க போயிருந்தேன். இப்போ சமீபத்தில் ஃபங்க்ஷனுக்காக போகிறேன், அவரை பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, சாமி உண்மையாலுமே நல்லா இருக்குது, முந்தைய விட இன்றைக்கி பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இடையில வரணும்னு நினச்சேன், கோயிலுக்கே வர முடியல, பிஸியாக இருக்கேன் அப்படின்னாரு. ஏகப்பட்ட பேர். நான் இது சினிமாவில் இப்படி நடந்திருக்கு, நாம் வளர்த்து விட்டவங்க திரும்ப நாம் ஒரு உதவின்னு கேட்குறப்ப நமக்கு அவங்க ஹெல்ப், நான் அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையாலும் இப்போ கேளக்கியர்னால வளர்ந்தவங்க கிட்ட நான் ஒரு உதவின்னு கேட்டால் கூட இவர் எப்படி 40 நாள் எனக்கு டைம் கொடுத்தாரு. இந்த சிலையை எனக்கு 25 நாளில் பண்ணி கொடுத்தாரு. இது நீங்கள் தான் மேலே வளர்ந்துரு. இப்போ நான் தான் புரிஞ்சுக்கணும், அவங்க எப்படி சொருக முடியும்? அவங்க ஆல்ரெடி கமிட்மெண்ட் வச்சுட்டாங்க, அவங்களோட பிஸி ஷெடியூல். என்னுடைய கன்சல்டேஷன் கேட்டிங்கனால 1 இயர் கழித்து நான் டேட் கொடுப்பேன். இதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த சொந்தக்காரங்க முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டங்காட்டு தான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது என்ன, நானே ப்ரியாரிட்டி 1 இயருக்கு அப்புறம் டேட் கொடுக்குறேன். இது பல பேருக்கு கண்ணு உறுத்தினங்காட்டி ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சாச்சு. அதே மாதிரி இவர் வந்து 40 நாள் பிஸியாக இருக்கார். இன்றைக்கி கேட்டால் 41வது நாள் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு மளிகை கடை, ஒரு துணி கடை, நான் போயிட்டு வந்து அந்த எல்லா கடைகளும் இப்போ நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஒருத்தரை ஒரு கயிறு வாங்கி எனக்கு அனுப்ப சொன்னேன். நான் எனக்கு ஒரு இந்த மாதிரி கயிறு வேணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு விளக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு டே வாங்கியிருந்தேன் அந்த கடையில், குத்து விளக்கு. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கலசம் இருக்குதா, எனக்கு இந்த மாதிரி கலசம் வேணும், நான் சொல்கிற மாதிரி உன்னால் பண்ண முடியுமா, அச்சு இல்லாமல் இப்படி வேணும் அப்படின்லாம் கேட்டேன். சாமி பிஸியாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாம் போனப்போ அந்த கடையில் யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வருஷத்தில் திரும்பி இவங்களுக்கெல்லாம் நாம் திரும்பி போகிறப்ப செய்ய முடியாத அளவுக்கு ஆர்டர் வச்சுட்டு இருக்கிறப்ப, ஆனால் நேரில் போனால் அவங்களுடைய வரவேற்புங்கிறது அந்தளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்படி வரவேற்கிறாங்க, சாமி நல்ல வேலை, என்னால் வர முடியாத இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அந்த மதிப்பு மரியாதை கூடி இருக்குது. இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவரு நம்ம டிவோட்டிஸ், ஃபீஸ் வாங்கலை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப இந்த L1 L2 ஜவ்வு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு 4000 ரூபா வேணும். ஆனால் அந்த மாதம் எனக்கு அந்த 4000 ரூபா இருக்காது. இந்த 4000 சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு 15 நாள் வேலை செய்யணும். ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே எங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். அப்போவும் அப்போவே அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். இப்போது நம்ம இந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவரு இந்த மந்திரத்தை சொல்லி அவரும் வாழ்க்கையில் நல்லா, அவரும் பிஸ்னஸ் நல்லா இருக்கிறாரு. இப்போ உண்மையாலுமே நான் வசதியாக தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ போகிறேன், இப்போ அவர் கேட்குற ஃபீஸ் என்னால் கொடுக்க முடியும். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, சாமி உங்ககிட்ட காசு வேண்டாம். எனக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, அடப்பாயிலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து முடியவே இல்லைன்னப்ப என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு வைத்தியம் பார்த்தீங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நானே காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ போய் எனக்கு, நான் தான் சொன்னேன், இந்த காசு நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கிக்கிங்க. என்ன மாதிரி இயலாமையில் ஒருத்தன் வருவான் இல்லையா, அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாக பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நான் பணம் கொடுத்தேன். அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு, ஏன்னா இது தப்பு, என்னால் பணம் கொடுக்க முடியும், அந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த ஃப்ரீ வேண்டாம், இந்த ஃப்ரீ எனக்கு கட் பண்ணுங்கள், அவனுக்கு கொடுங்க அப்படின்னு. இது கிரெடிட். இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பிலீவ், நம்புங்க, கிடைக்கும். ஆனால் ஏன் ஏழையாகவே இருக்கான், ஏன் பணக்காரன் ஆகுறானா, இதுதான் உங்களுடைய எண்ணம் தான் காரணம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்கள் எண்ணம் தான். அந்த எண்ணத்தை கண்டுபிடிச்சி சூட்சமமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் தான் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமः. இது உங்கள் உடல் ஆக்டிவேட் பண்ணும், உங்கள் உள்ளத்தை சரி பண்ணும், 7 சக்கராசியுமே சரி பண்ணும். உங்கள் எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேகமாக போகும். நீங்கள் கேட்குறது உடனே கிடைக்கும். ஸ்பீடு பண்ணிட்டோம். இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னா, கேளக்கியர் சித்தர் கோயிலுக்கு வந்து பாரு, இந்த கோயிலை பற்றி ஒரு வரலாறு எடு, இதெல்லாம் எப்போ கட்டினீங்க, யார் கட்டினா, எப்படி கட்டினீங்கன்னு ஒரு நீ சும்மா யோசிச்சு பாரு, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பாரு. எத்தனை வேலையும் இவர் தான் செய்கிறாரா, அசோகா தான் செய்கிறாரா, எப்படி கோயிலுக்கு வந்து அங்கேயே இருக்கிறாரு, இங்கேயே இருக்கிறாரு, மீடியா போடுறாரு,
பிஸ்னஸ் பார்க்குறாங்கிறாரு. எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுது? தட் இஸ் த எனர்ஜி. அதை தான் நான் சொன்னேன். உனக்கு என்ன நான் கொடுத்தனோ அதை தான் நானும் வச்சு அதை தான் நானும் பிரயோகம் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன கத்தி கொடுத்தனோ அதே கத்தி வச்சு தான் நானும் சண்டை போட்டுறேன். நான் கொடுத்த கத்தியிலாம் இங்கே தப்பே கிடையாது. நீ ஒழுங்காக எடுத்து சண்டை போடலன்னு தான் அர்த்தம். இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக பிரயோகம் பண்ணுங்கள், மிகச்சிறந்த ஒரு மாற்றம் கிடைக்கும். கேரண்டி. நான் தான் சொல்கிறேன்னே, என்றைக்கும் கடவுளை குறை சொல்லாதீங்க. நான் இப்போ அந்த ஸ்டேஜை விட்டுட்டேன். என்ன ஆனாலும் நீ தான் ஃபால்ட்டு. உன்னை நீ சரி பண்ண கடவுள் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். என்னன்னே தெரிலன்னா அதையுமே சொல்லிடு, ஓப்பனாக சொல்லிடு. எனக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனையை காட்டுங்க, நான் என்னை மாற்றிக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு மணி வடிவத்தில் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உன்னைய குளித்து சுத்தமாக்கிடு. அவ்வளோதான், வாழ்க்கை மாறும். கிளைக்கு சித்த நமோ நமக.